குழந்தை நாடக நூல்கள். இந்த இடத்துல குழந்தை நாடக நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, நாடக தமிழ்ல நெறைய நூல்கள் இருக்கு. பம்மல் சம்பந்தனார் உட்பட நூல்கள் எழுதியிருக்காங்க. நாடக தமிழ் அப்படிங்கிற ஒரு பெரிய நூல எழுதியிருக்கிறாரு. இருந்தாலும் குழந்தைகளுக்காக ஒன்றுமே அதுல சொல்லல. அதே மாதிரி 9 குட்டி நாடகங்கள் அப்படிங்கிற நாடக தொகுதி அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அடுத்து சண்முகம். இவர் வந்து தமிழ் நாடகக்கலை அப்படிங்கிற நூல்ல நாடக வகைகள் அவரத பத்தி தான் நம்ம இந்த நாடக வகைகளே நம்ம படிக்கிறோம். அதுல நெறைய 10 வகையான நாடகங்கள பத்தி சொன்னாலுமே கூட, அதுல குழந்தை நாடகம் அப்படின்னு இல்ல. ஏன் இல்ல? குழந்தைகளுக்குன்னு சிறந்த நாடகம் இதுவரை நடைபெறவில்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்ப டாக்டர் மு. அவர்கள் தன்னுடைய தமிழ் இலக்கிய வரலாறுங்கிற நூல்ல பல்வேறு வகை நாடகங்கள குறிப்பிட்டு கருத்துரை சொல்லி வரக்கூடிய தருவாயில குழந்தை நாடக வகை பற்றி சொல்லாதது. இந்த இடத்துல நம்ம சிந்திக்கத்தக்கது. எல்லா வகையும் சொல்லியிருக்கிறாரு. குழந்தை நாடகத்த பத்தி மூவாவும் சொல்லல. தமிழ் நாடக இலக்கியத்துல புது வகையான இந்த குழந்தை நாடகம் 1950க்கு பிறகு தோன்றிய காரணத்தினால குழந்தை இலக்கியம் வளரல. இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம்னு சொல்லலாம். 50க்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலுமே குழந்தை நாடகம் அப்படிங்கிற பெயர்ல பார்த்தீங்க அப்படின்னா 16 நாடக நூல்கள் இருந்திருக்கு. அதுல தங்க குழந்தைகள். தங்க குழந்தைகள் அப்படின்னா யாருடையது? சென்னை குழந்தை எழுத்தாளர் சங்கத்தார் நடத்திய குழந்தைகள் நாடக விழாவுல நடிக்கப்பட்ட ஒரு நாடகம் தங்க குழந்தைகள். 1955 50க்கு அப்புறம் தான் நாடகம் வந்திருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா 16 நாடக நூல்கள் அந்த பெயர்ல வந்திருக்கு. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல தங்க குழந்தைகள், சென்னை குழந்தை எழுத்தாளர் சங்கத்தார். இவங்களால மட்டும் தான் வந்துட்டு அடுத்தடுத்து குழந்தை நாடகங்கள் எழுத வேண்டும்ங்கிற அந்த முயற்சி வைக்கப்பட்டது. 55 தங்க குழந்தைகள். 59ஆம் ஆண்டு இந்த நாடகம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நாள்ல இந்திய அரசினரினுடைய குழந்தை இலக்கிய பரிச வாங்கியிருக்கு. 1 மணி நேரம் நடிக்கக்கூடிய இந்த நாடகம் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பல பள்ளிகள்லயும், குழந்தை சங்கங்கள்லயும் நடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாடகத்துல மணி, ராஜம் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் உழைப்பின் மூலம் சிறுவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில அமைஞ்சிருக்காங்க. அமெரிக்காவுல படிச்சுக்கிட்டு பொருள் ஈட்டக்கூடியது ஓய்வு நேரத்துல வீடுகளுக்கும், பத்திரிகைகளுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, வீடுகள்ல பத்திரிகை போடுறது, அறிவியல் மேதை எடிசன் வாழ்க்கை இந்த மாரி நாடகத்துல வரக்கூடிய காரணத்தினால, குழந்தைகளினுடைய மனம் முழுக்க முழுக்க உழைப்புல உறுதி கொள்ள உதவிகரமாக இருக்கு. அப்ப குழந்தைகளுக்கேற்ற ஆடை அப்படிங்கிற காரணத்தினால, நல்ல ஒரு கதை பின்னல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியம். தங்க குழந்தைகள் 1955 சென்னை குழந்தை எழுத்தாளர் சங்கம். இது என்ன பரிசு வாங்கியிருக்கு அப்படின்னா, குழந்தைகள் நாளில் இந்திய அரசினரின் குழந்தைகள் இலக்கிய பரிசை வாங்கியிருக்கு. 1 மணி நேரம் இந்த நாடகம் நடிக்கப்படக்கூடிய வகையில 10 ஆண்டுகளாக பல பள்ளிகள்ல நடிக்கப்பட்ட நாடகம். கதாபாத்திரங்கள் முக்கியம். மணி, ராஜம் உள்ளிட்ட பாத்திரங்கள். தமிழகத்து சிறுவர்கள் இந்த நாடகத்தால தங்க குழந்தைகள் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, தம்பி சீனுவாசன். அப்ப தம்பி சீனி. சீனினா சக்கர மாதிரி இருக்க பையன் தான் நல்ல பையன் அப்படின்னு. தங்க குழந்தைகள் தம்பி சீனிவாசன். ரொம்ப முக்கியம். அடுத்தது 2 நண்பர்கள். 2 நண்பர்கள் அப்படின்னு சொல்லி 2 சிறுவர் நாடகம் இருக்கு. இந்த சிறுவர் நாடகத்த பொறுத்தவரைக்கும் தமிழரசு அவர்களால எழுதப்பட்டிருக்கு. 2 நண்பர்கள் 2 நண்பர்கள்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யார ஞாபகத்துல வச்சுக்கலாம்? தமிழக அரசாங்கத்துல 2 நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் யாரு? நம்ம உதய் மற்றும் வேற யாரு? கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ். 2 நண்பர்கள். தமிழ் அரசு. 2 பேருமே சேர்ந்து தான். ஒருத்தவங்க விளையாட்டுத் துறையிலயும், இன்னொருத்தவங்க கல்வித்துறையும் கொண்டுட்டு போறாங்க. இல்லைங்களா? அப்ப எளிய நடை, இனிய போக்கு, சிறுவர்களுக்கான நாடகம்னு சொல்லலாம். அப்ப நட்புணர்ச்சி, ஒற்றுமையோடு கலந்த அன்புணர்ச்சி இதெல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய வகையில இந்த நாடகங்கள் இருக்கு. அடுத்து செல்லப்பிள்ளை. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு அறிவுறுத்தக்கூடிய ஒரு நாடகம். அப்ப சின்ன குழந்தைங்கள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இளமையில அந்த குழந்தைங்க மேல இருக்கக்கூடிய பாசத்துல ரொம்ப பார்த்தீங்கன்னா செல்லம் குடுத்துர்றோம். அதனுடைய தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத மையமா வச்சுக்கிட்டு இந்த நாடகம் எழுதப்பட்டிருக்கு. உரையாடல் முழுவதுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பேசக்கூடிய கொச்சை தமிழ்ல தான் இருக்கு. பாம்பு இருக்கக்கூடிய இடத்துல கீரி இருக்கக்கூடாது, திருடன் இருக்கக்கூடிய இடத்துல போலீஸ் இருக்கக்கூடாது, தவளை இருக்கக்கூடிய இடத்துல காக்கா இருக்கக்கூடாது, பாண்டியன் இருக்கக்கூடிய இடத்துல முத்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான தருவாயில நல்ல நாடகத்திற்கு உண்டான பங்கு இதுல நெறைய இருக்கு. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தமிழரசு. அப்ப தமிழக அரசிற்கு இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் செல்ல பிள்ளைங்க. நம்ம இருக்கக்கூடியதெல்லாம் யாருமே கண்டுக்கல. இப்பலாம் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்காக தேடி தேடி நெறைய திட்டங்கள அறிமுகப்படுத்துறாங்க. செல்லப்பிள்ளை தமிழக அரசு. கரிகால் வளவன் தமிழரசு அவர்களால எழுதப்பட்ட மற்றொரு சிறுவர் நாடகம் கரிகால் வளவன். தமிழரசு, கரிகால் வளவன். குழந்தைகளுக்கென எழுதப்பட்ட வரலாற்று நாடகங்கள் மிக சிலவற்றுள் இது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். தமிழக சிறுவர்கள் தமிழ் பெரும் வேந்தனான கரிகால் பெருவளத்தான பற்றி அறிய இந்த நூல் நமக்கு துணை புரியுது. ரொம்ப முக்கியம். கரிகால் வளவான் எப்படி ஆட்சி செஞ்சாங்களோ, அதே மாரி இன்றைய காலகட்டத்துல தமிழக அரசும் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப இதுல யாரை பற்றிய குறிப்புகள் வந்திருக்கு?
பெரும் வேந்தனான கரிகால சோழனை பற்றிய குறிப்பு. அப்ப வேளிர் கூட்டத்துல எந்த மாதிரியான சூழ்ச்சி கரிகாலனுக்கு நிகழ்த்தப்பட்டது, கரிகாலனை வந்துட்டு யானை எப்படி தேர்ந்தெடுத்தது, இரும்பிடர் தலையாரினுடைய உதவியால இந்த கரிகால் வளவன் எப்படி வந்து அரியணை ஏறினாரு, இந்த மாதிரி வரலாற்று நிகழ்ச்சிகள் பொறுத்த வரைக்கும் குழந்தைகளினுடைய மனசுல ஈஸியா போய் பதியக்கூடிய அளவுக்கு எளிமையான வகையில பாத்தீங்க அப்படின்னா இதுல எடுத்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியம். இந்த தமிழரசு அப்படிங்கிற நபர் வந்துட்டு ஒரு ஸ்கூல் டீச்சர், பள்ளி ஆசிரியரா இருக்கக்கூடிய காரணத்தினால குழந்தை நாடகத்திற்குரிய அந்த ரியலிசம் யதார்த்தம்ங்கிறது இவருடைய நாடகங்கள்ல நிறைய பார்க்க முடியுது. அடுத்து கருப்பு ராஜகுமாரி. ஆசிரியர் யாரு? ஆர்வி. ஏற்கனவே ஆர்வி என்ன நூல் எழுதி இருக்கிறாரு நம்ம படிச்சிருப்போம். ஆர்வி எழுதின நூல் யாது? கருப்பு ராஜகுமாரி. இதேதான் அவங்க நம்ம சொன்னேன். சோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கருப்பு ராஜகுமாரி, முரட்டு குதிரை, சந்திரகாந்தகள், சிரித்த ஊமை, இந்த 4 நாடகங்களை இந்த கருப்பு ராஜகுமாரின்னு தலைப்பு போட்டு எழுதியிருக்கிறாரு. முரட்டு குதிரை, சந்திரகாந்தக்கள், சிரித்த ஊமை. அப்ப கருப்பு ராஜகுமாரி பாத்தீங்கன்னா முரட்டு குதிரையில ஏறி வரா அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எதுக்கு வரா அப்படின்னா ஏறி வந்து சந்திரகாந்த கல்ல எடுத்துக்கிட்டு போறா. அத பார்த்துட்டே சிரிச்சுக்கிட்டே ஒரு ஊமை நிக்குதுன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்திய நாட்டு மரபை ஒட்டி புதிதாக புனையப்பட்டது இது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாடகத்திலும் ஒவ்வொரு நீதியியல் கருத்து இந்த இடத்துல அழுத்தமா சொல்லியிருக்காங்க. வாய்மை ஃபர்ஸ்ட், அடுத்தது மன்னித்தலினுடைய மாண்பு, பேராசையினுடைய கொடுமை, இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கதை மூலமாக சொல்லியிருக்காங்க. ஈஸியா குழந்தைங்களுக்கு புரியும். அடுத்தது சிறுவர் நாடக விருந்து. அப்ப கருப்பு ராஜகுமாரி, ஆர்வி. சிறுவர் நாடக விருந்து. நாடக விருந்துனால ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாடக விருந்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? விருந்துக்குன்னா தனியா தான் போகணும். தணிகை உலகநாதன் அவர்களால் இயற்றப்பட்டது. தமிழ்நாட்டு குழந்தைகள் படிப்பதற்கும் நடிப்பதற்கும் ஏற்ற வகையில இதுல இருக்கக்கூடிய நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கதா சொல்றாங்க. நம்பியாண்டார் நம்பி, இரட்டை தாழ்பால், கூடி பிரியல், எங்கும் இல்லா பொருள், பசுமகன், இந்த மாதிரி சின்ன சின்ன நாடகங்கள் இதுல இடம்பெற்று இருக்கிறது. ரொம்ப முக்கியம். சிறுவர் நாடக விருந்து. அப்ப நாடக விருந்து வைக்கிறாங்கன்னு நம்பி உள்ள போனா ரெட்டை தாப்பா போட்டுக்கிட்டு இனிமேல் பிரியக்கூடாது அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்றாங்க. அங்க உள்ள போய் பார்த்தா எங்கும் இல்லாத பொருள் இருக்கு. யார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பசுமகன். பசுமகன்னா ஆபுத்திரன் உங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி நபர் அங்க இருக்காரு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்பி ஆண்டார் நம்பி, இரட்டை தாப்பா, கூடி பிரியல், அதாவது விருந்துக்கு போனா என்னைக்குமே கூடி பிரியக்கூடாது. விருந்துக்கு போனா எங்கும் இல்லாத பொருள் எல்லாத்தையும் வாங்கி நாம கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கேன்னு எல்லாம் இந்த சினிமால சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எங்கும் இல்லாத பொருள் அங்க நம்ம பாக்குறோம். பசுமகன் இதெல்லாமே அந்த இடத்துல இருக்கு. இதுல நம்பியாண்டார் நம்பி, இரட்டை தாழ்பால், இந்த நாடகம் 2மே குழந்தைகள் அரங்கத்துல நடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. நல்ல நீதியை போதிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. படித்தறியக்கூடிய எளிய தமிழ்நாடுல நாடகம் இருக்கு. கருப்பு ராஜகுமாரியை பொறுத்த எந்த நாடகம் வந்துட்டு நடிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். படிச்சும் நடிச்சும் காட்டக்கூடிய நாடகம் எதுன்னு படிச்சிருப்போம். இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். எது யாராவது சொல்ல முடியுமா? கருப்பு ராஜகுமாரியா? நடிக்கத்தக்கதா? சரி. சிறுவர் நாடக விருந்து. சிறுவர் நாடக விருந்து. தமிழ்நாட்டு குழந்தைகள் படிப்பதற்கும் நடிப்பதற்கும் ஏற்ற வகையில இருக்கக்கூடிய நாடகம் அப்படின்னு இப்பதான் நான் சொல்லிட்டு வந்தேன். வெரி குட், சூப்பர். ஒவ்வொரு நாடகமும் ஒரு நல்ல நீதியை சொல்லக்கூடிய வகையில இருக்கு. நல்ல நாடகங்கள். அடுத்தது நல்ல நாடகங்கள் அப்படின்னா யார் எழுதியிருக்கா? சிறுவர் நாடக விருந்தை அழித்த தணிகை உலகநாதன் அவர்களால எழுதப்பட்டது. அப்ப நல்ல அப்படின்னா வந்துட்டு தனிமையில இருக்கக்கூடியது நல்லது. அப்ப நல்ல நாடகம் தணிகை உலகநாதன். குறும்பின் முடிவு, பிடிவாதம், பசி எடுத்தது, கூண்டுக்கிளி, இந்த மாதிரி 4 சிறு நாடகங்களின் தொகுப்பு தான் நல்ல நாடகங்கள். குறும்பின் முடிவு. அப்ப நல்ல பையன் குறும்பு பண்ணா முடிவுல என்ன ஆகும்? நல்ல குறும்பு. அடுத்தது பிடிவாதம். நல்ல பையன் பிடிவாதம் பிடிக்க மாட்டான். நல்லதுக்கு இல்ல அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பசி எடுத்தது. நல்ல பசி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நல்ல கூண்டு கிளி. இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன நாடகங்களினுடைய தொகுப்பு நல்ல நாடகங்கள். எழுதுனது யாரு? தணிகை உலகநாதன். நல்ல உலகம், தனிமையான உலகம். சோ இது குழந்தை பாத்திரங்களை வச்சுக்கிட்டு குழந்தை நடிப்பதற்கென எழுதப்பட்ட குழந்தை நாடகங்கள்னு சொல்லலாம். சென்னை வானொலியில குழந்தைகள் பகுதியில ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஒரு நாடகம். சென்னை மாணவர் மன்றம், குழந்தை எழுத்தாளர் சங்கம், குருவிக்குடில் சிறுவர் மன்றம் இதன் சார்பாக சென்னை பாலர் அரங்கிலும் பல பள்ளி மேடைகள்லயும் இந்த நாடகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதுல நாயை கல்லால அடிக்கிறதுல இருந்து நகத்தை பல்லால கடிக்கிறது வரைச்சும் எல்லாமே தவறு அப்படின்னு சொல்லி இந்த நூலை படிக்கக்கூடிய மாணவர்கள் தெரிஞ்சுக்குவாங்க. எதெல்லாம் தவறு, எதெல்லாம் சரி அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதனாலதான் அதுக்கு பேரே நல்ல நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பெருவிரல். இளையோர் நாடகங்கள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாடகம். ஆசிரியர் யார் அப்படின்னா மு. சிவம் எழுதிய பெருவிரல் நாடகம். இளையோர் நாடகங்கள்ல இடம்பெற்றிருப்பது இந்த நாடகம். கொஸ்டின் முக்கியம். சிறுவர் நாடகம் கிடையாது, குழந்தைங்களுக்கு கிடையாது. யார் எழுதியிருக்கா? சிவம்.
சிவத்துக்கு வந்துட்டு பெருவிரல் கொஞ்சம் நீளமா இருக்கும். பெருவிரல பார்க்கணும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது பாரத கதையில வரக்கூடிய ஏகலைவன் அப்படிங்கிறவருடைய வரலாற சொல்லக்கூடியது. சோ ஏகலை ஏன்னா அம்பு தெரியும். அம்பு எய்வதற்கு நமக்கு முக்கியமா என்ன தேவை? பெருவிரல் அவசியம். அப்ப அந்த பெருவிரல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 5 சிறுவர்கள் கூடி துரோணர், அர்ஜுனர், துரியோதனன், ஏகலைவன், வேடுவ தலைவன் என்பவர்களாக வேடம் பூண்டு நின்று நடிக்கத்தக்க ஒரு அழகான இலக்கிய நாடகம்னு சொல்லலாம். மாணவர்கள் ஆசிரியர்களிடம் கொண்டிருக்க வேண்டிய குரு பக்தியை வலியுறுத்தக்கூடிய நாடகம் யாதுன்னு கேள்வி கேட்கலாம். ரொம்ப முக்கியமானது பெருவிரல். ஏன்னா மாணவர்கள் வந்துட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது குரு பக்தியில எப்பயுமே மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்கல்ல, அப்படி கால்ல விழும்பொழுது பெருவிரல தொட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஈஸியா உங்களால மைண்ட்ல வச்சுக்க முடியும். திருவள்ளுவர் நாடக கலாமன்றத்தினரால இந்த நாடகம் மேடையிலையுமே நடிச்சு காட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி குருபக்தி குறைந்து வரக்கூடிய காலத்துல இத்தகைய நாடகங்கள் ஒளி விளக்கு. இடையில வரக்கூடிய எளிய பாடல்களை யார் எழுதியிருக்கா அப்படின்னா காளிமுத்து. அப்ப பெருவிரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா காளிமுத்து அப்படிங்கிற நபர் இதுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? இடையில இடையில பாட்டு எழுதியிருக்கிறாரு. பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா காளின் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வள்ளுவன் வழி. மு சிவம் அவர் தான் வந்துட்டு இதை எழுதியிருக்கிறாரு. மற்றொரு மாணவர் நாடகம் தான் சொல்லலாம். கற்க கற்க அறிவு பெருகும், உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு, நன்னெறியில் உய்ப்பதே அறிவு, முயற்சி திருவனை ஆக்கும், உழுவார் உலகத்தார்க்கு ஆணி. இதெல்லாமே வந்துட்டு வள்ளுவருடைய கருத்து. இது மாணவர்கள் மனசுல இந்த நாடகத்தின் வாயிலாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பதிய வைக்கிறார். ரொம்ப முக்கியம் வினோபா பாவை அவருடைய பூமிதான இயக்கம். வறியவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய அருமையாக இந்த நாடகத்துல கொடுத்திருக்காங்க. இறுதி பகுதி அதுதான். சோ பூமிதான இயக்கம்னா எல்லாத்துக்குமே சமமானது. பிரிச்சு கொடுக்கக்கூடிய இல்லாத ஏழை மக்களுக்கு. அதை அடிப்படையாக இந்த நாடகம் சொல்லுது. வள்ளுவன் வழி எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொண்டு வாழணும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வள்ளுவன் வழி சிவன். சிவனே வள்ளுவர் வழிதான் நிக்கிறார் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இளைஞருக்கு ஏற்ற பக்தி நாடகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா கல்வி நிலையங்கள்ல பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் பத்தாது. ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய உயரிய பண்போடு கலந்த கல்வியாக அது அமைந்திருக்கணும். நம்ம அன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சமயம் சார்ந்த கல்விகள் எல்லாமே சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஏன்னா சமயம் சார்ந்த கல்விகள் பெரும்பான்மையாக ஒழுக்கத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். அதனாலதான் ஒரு சின்ன சின்ன தப்புகள் நம்ம வந்துட்டு இறைவனோடு தொடர்பு படுத்தி பேசினா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்ச நாளாவது பயப்படுவோம். அதனாலதான் அந்த இறைபக்தியும் சேர்த்து நமக்கு நல்ல ஒழுக்கங்களை கத்துக் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில கல்வி நிலையங்கள்ல மாணவர்களுக்கு ஏட்டுக்கல்வி மட்டும் பத்தாது, ஒழுக்கமும் போதிக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில இதை கொடுத்திருக்காங்க. சோ இவங்களுடைய உள்ளங்கள்ல பண்பும் ஒழுக்கமும் வளர வேண்டும்னா உங்களுக்கு ஓரளவு சமய நம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும். நெறியில தவறுனா கண்டிப்பா இறைவன் தண்டிப்பாரு அப்படிங்கிற பயம் மாணவர்கள் பருவத்திலேயே ஏற்பட்டதா ஐயோ சாமி கண்ணை குத்திரும்னா அதை கடைசி வருஷம் செய்ய மாட்டான். உண்மையை சொல்லணும்னா என்ன போய் சாமி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை செஞ்சுட்டு வந்துட்டு நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற குழந்தைகள் செய்ய ஆரம்பிக்கும். அப்ப இந்த உண்மைகளை மாணவர்கள் படித்தறியக்கூடிய நோக்கத்தோடு, அதாவது வருங்கால சமுதாயம் வளம் பெற்று மற்றோர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும் சின்ன வயசுலயே. அதை எடுத்து சொல்லக்கூடிய வகையில தான் இந்த நாடகம் எழுதப்பட்டிருக்கு. இளைஞர்களுக்கு ஏற்ற பக்தி நாடகங்கள் அண்ணாமலை நகர் புலவர் கணபதி அவர்களால் எழுதப்பட்ட நாடகம் 3 பாகங்களாக வெளிவந்திருக்கு. இளைஞருக்கேற்ற பக்தி நாடகம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா கணபதி. அப்ப இளைஞர்களுக்கு ஏற்ற பக்தினா எல்லாரும் ஒழுங்கா பிள்ளையார மாதிரி திருமணம் பண்ணிக்காம இருங்கடா அப்படின்னு சொல்ல மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முதல் பாகத்துல மங்கையர்க்கரசி நாடகம் இடம்பெற்று இருக்கிறது. கண்ணப்பர், அப்பூதி அடிகள், சேக்கிலார் இவங்களுடைய நாடகங்கள் 2ஆம் பகுதியில இடம்பெற்றிருக்கிறது. குமரகுருபரர், இளையான்குடி மாறன், அதை தாண்டி வாது வென்ற மாணிக்க வாசகர் இவங்க எல்லாம் 3ஆம் பகுதியில அடங்கி இருக்கிறாங்க. இறைவனை தொழ வேண்டும் அப்படிங்கிற பத்திமை உணர்வை இளைஞர்களுக்கே ஊட்டக்கூடிய நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்கக்கூடிய தருவாயில இந்த நாடகங்கள் தமிழகத்துல கலைச்செல்வர்களினுடைய வரலாற்றை இளைஞர்கள் அறியக்கூடிய வகையில கொடுத்திருக்காங்க. அதாவது ஒண்ணும் இல்ல, தமிழகத்துல அந்த பக்திமான்களினுடைய வரலாற்றை தெரிந்துக்கக்கூடிய வகையில மங்கையர்க்கரசி முதல் பாகம், கண்ணப்பர், அப்பூதி அடிகள், சேக்கிலார் 2வது பாகம், 3வது பாகம் குமரகுருபரர், இளையான்குடி மாறன், வாது வென்ற மாணிக்க வாசகர். எளிய இலக்கிய நடை ஆசிரியரால கையாளப்பட்டிருக்கு. அண்ணாமலை நகர் ராணி சீதை ஆட்சி உயர்நிலை பள்ளி மாணவர்களால நடிக்கப்பட்டு பாராட்ட பெற்ற இந்த நாடகங்கள் நடிப்பதற்கும் படிப்பதற்கும் ஏற்றது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ராணி சீதை ஆட்சி உயர்நிலை பள்ளி மாணவர்களால் நடிக்கப்பட்ட நாடகம் யாது அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். நாளும் நாடு வகை. அது என்ன நாளும் நாடு வகை? யார பத்தின கருத்து? பக்தி நாடகங்களை இளைஞருக்கு ஏற்ற வகையில வெளியிட்ட தொல்காப்பியர் நூலகத்தினர் தான் நாளும் நாலு வகை அப்படிங்கிற சிறுவர் நாடகத்தையும் என்ன பண்ணிருக்காங்க? பதிப்பிச்சிருக்காங்க. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கூத்தபிரான். கூத்தாடும் பொழுது 4 பக்கமும் 4 திசையுமே 4 வகையாக தான் இருக்கும். இதை பயிலக்கூடிய மாணவர்கள் உயர்ந்த பழக்கங்களையும் சிறந்த உலகியல் அறிவையும் பெறக்கூடிய வகையில இருக்கு. சிறுவர்களுக்கென எழுதப்பட்டதாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஈஸியான பேச்சு நடை இந்த நூல்ல இருக்கு. வானொலியிலும் பள்ளி மேடையிலும் நடிக்கப்பட்டிருக்கு. இத எழுதினது யாருன்னு சொல்லல, தொல்காப்பியர் நூலகத்தினர் தான் பாத்தீங்க அப்படின்னா பதிப்பிச்சிருக்கிறாங்க இந்த நாடகத்தை. பிறந்த பாசம் திரு நாச்சியப்பன். அப்ப நாச்சியம்மா நமக்கு தெரியும், நம்ம பாட்டி அந்த மாதிரி பேர் தானே. பாசம் கண்டிப்பா நமக்கு இருக்கும். சிறுவர் நாடக நூல் எதுவுமே தலை கேட்ட நம்பி, இல்லறம் துறந்த இளவல், நல்லெண்ணம் வளர்த்த பகை, உயிர் உறவு, இந்த மாதிரி 4 நாடகங்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன? தலை கேட்ட நம்பி
குமணனுடைய சகோதரன் என்ன பண்ணிருக்காங்க, அண்ணனுடைய தலையை வெட்டிட்டு வரவங்களுக்கு பரிசு அப்படின்னு கொடுத்திருக்காரு இல்லையா? அப்ப குமணனுடைய சகோதரனுடைய அன்பை காட்டக்கூடிய முதல் நாடகம், அண்ணனுக்காக அரசு துறந்த இளங்கோவினுடைய தியாகத்தை சொல்லக்கூடியதனுடைய பெயர் தான் இல்லறம் துறந்த இளவல். அதுக்கப்புறம் நல்லெண்ணம், வளர்த்த பகை, உயிர் உறவு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நாடகம். அண்ணன் தம்பியர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாச உறவை இந்த 4 நாடகங்களும் நமக்கு சொல்லுது. அப்ப ஒரு தாய் வயித்துல பிறந்தவங்க உயிர் பாசத்தோடு ஒட்டுறவாடக்கூடிய, அதாவது ஒட்டுறவோட கண்டிப்பா நம்ம வாழணும். இப்ப இருக்கக்கூடியவங்க எல்லாம் அப்படியா இருக்கிறாங்க? இது அண்ணன் தம்பி பாசம்னா என்னன்னு தெரியாம தான் இருக்கு. சோ இதெல்லாமே திரைப்பட வாயிலாக நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது பார்க்கக்கூடிய வகையில மகிழ்ச்சிகரமாக இருக்கு. சமுத்திரம் அந்த திரைப்படங்கள்லாம் இது அடிப்படையாக ஒற்றிதான். அண்ணனுக்கு ஒண்ணுன்னா அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், அண்ணனுக்கு ஒண்ணுன்னா தம்பி பார்க்கணும் அப்படிங்கிற, தம்பிக்கு ஒண்ணுன்னா அண்ணன் பார்க்கணுங்கிற டைலாக் எல்லாம் அங்க அடிச்சிருப்பாங்க. அப்ப பெயர் தந்த பெருமை அப்படின்னு எடுத்துட்டு அடுத்த நாடகம். சோ நேரு மறைந்ததுக்கு அப்புறம் முதல் குழந்தை தினம் 1964 நவம்பர் மாதம் கொண்டாடப்பட்டது. சென்னை வானொலியினர் நடத்தக்கூடிய நவமணி மாலை அப்படிங்கிற குழந்தைகள் நிகழ்ச்சிக்காக திரு பூவண்ணன் அவர்களால எழுதப்பட்ட சிறுவர் நாடகம் பெயர் தந்த பெருமை. வானொலி நிலையம் பலமுறை இந்த நாடகத்தை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒளிபரப்பு செஞ்சிருக்காங்க. நவமணி மாலைங்கிற குழந்தை நிகழ்ச்சிக்காக பூவண்ணன் அவர்களால எழுதப்பட்டது. பூ பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டா பூ தான் வந்துட்டு பெருமை தந்தது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நேரு அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட ஒரு சின்ன பையன் என்ன பண்றான் அப்படின்னா, பட்டணத்துக்கு படிக்கிறதுக்காக போறார். பெரியப்பா வீட்டுல தங்குறாரு. சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவருக்கு நிறைய தீய குணங்கள் இருக்கு. அதனால நிறைய கெட்ட செயல்கள் செய்றார். அவருடைய பெயர் பாத்தீங்கன்னா நேரு இல்லையா? மதிப்பிற்குரியது. அதனால ஒவ்வொரு தவறையும் செய்யும் பொழுது நேருவினுடைய அந்த நல்ல குணங்களை மற்றவர்கள் அவனுக்கு எடுத்து சொல்றாங்க. இந்த பெயருக்கு இவ்வளவு பெருமைன்னு நினைச்சு அவன் என்ன பண்றான் அப்படின்னா திருந்துறான். இதுல பறவைகளை கல்லால அடிக்கிறது, பிறர் காசை திருடுறது, இந்த மாதிரி சின்ன பசங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்து சொல்லக்கூடிய காரணத்தினால அதை சொல்லக்கூடிய வகையில சொல்லி அந்த குழந்தைங்களை திருத்தக்கூடிய வகையில இந்த நாடகம் அமைஞ்சிருக்கான். அட்மிஷன் வேண்டும். யாரு? கமலாவுக்கு அட்மிஷன் வேண்டும். குமாரி VS கமலா அவங்களால எழுதப்பட்டது. குழந்தைகள் கபலமற்ற பிஞ்சு நெஞ்சம் உடையவர்கள், பேதமற்ற மனப்பான்மை உடையவர்கள் அப்படிங்கிற கருத்துக்கள் இதுல பிரதிபலிக்குது. இதுல வரக்கூடிய முரளி, ஸ்ரீதர், கலா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சிறந்த பாத்திர படைப்பாக சொல்றாங்க. நல்லவர்களாக சிறுவர்கள் வளரவும் பண்பு கலந்த வாழ்க்கையை அவங்க பின்பற்றவும் இந்த நூல் வந்து நமக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. குழந்தைங்க கூடி வாழ்றதுனால எவ்வளவு நன்மை அப்படிங்கறத நம்மளால இந்த நாடகம் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. மாணவர்களாகிய நமது கடமை முதல்ல நன்றாக படிக்கணும். அதுக்கப்புறம் மாபெரும் தலைவர்களினுடைய வழியை பின்பற்றி நடக்கணும். ஒற்றுமையை நம்மளுடைய ஆயுதமாக கொள்ளணும். அதே மாதிரி இந்த மாதிரி தகவல்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு மத்தியில திணிக்கக்கூடிய வகையில இந்த நாடகம் எழுதியிருக்காங்க. அடுத்தது மகுடம். இந்திய நாட்டினுடைய கவிஞர்கள்ல இணையற்ற இலக்கிய மேதை யாரு? நம்ம ரவீந்திரநாத் தாகூர். அவரை பத்தி தெரியாத நபர்களே இருக்க முடியாதுன்னா சொல்லலாம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிறுவர்களுக்காக நாடகம் எழுதியிருக்கிறார். அதனால அவருடைய நாடகங்கள், இவரால் எழுதப்பட்ட நாடகங்கள் பாத்தீங்க அப்படின்னா உலக நாடகங்களோடு ஒப்பிடத்தக்க அளவுக்கு பாராட்டக்கூடியது. அதுல சிறுவர் நாடகமாக எழுதப்பட்டதுதான் இந்த முகுடம் அப்படிங்கிற நூல். இந்த நாடகம் யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். தானா குமாரசாமி அவர்களால தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. அவங்க படிச்சு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு தாண்டி நடிக்கிறதுக்கும் ஏற்ற வகையில இருக்கு. திரிபுரா அரசனினுடைய புதல்வர்கள் மொத்தம் 3 பேரு. அவங்க 3 பேத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அசூயை, சினம் ஆகியவை சிறுவர்களுக்கிடையே இருக்கக்கூடாது. பொறாமை, கோவம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நீதி எடுத்து சொல்லக்கூடிய வகையில போரின் முடிவுல 3 பேருமே ஒண்ணா ஆறாங்க. போர்ல ஏற்பட்ட தோல்வியும் சேனாதிபதியினுடைய வீர மரணமும் 3 பேருக்கும் ஒரு நல்ல படிப்பை கொடுக்குது. அடுத்தது அப்பாவினுடைய ஆசை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அப்பாவினுடைய ஆசைனால யாரு? திருச்சி பரதன். உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு கலை வரலாற்றுல குழந்தைகளுக்கென்று தனிப்பட்ட முறையில நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாடகம் இல்லை அப்படிங்கிற குறைய தீர்க்கறதுக்காக இந்த நாடகம் எழுதப்பட்டது. அப்பாவின் ஆசை. இந்த நாடகத்தை பற்றி அப்பாவாக நடித்த கலைஞர் யார் அப்படின்னா தி.க. சண்முகம் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்படி ஒரு நாடகம் சிறுவர்களுக்குன்னு இதுவரை என்ன பண்ணல அப்படின்னா நடைபெற்றதே இல்ல. நம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே நடந்ததெல்லாம் இந்த வகையில தமிழ் நாடக உலகம் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக நிக்குதுன்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. திருச்சி பரதன் அப்படிங்கிற குழந்தை எழுத்தாளரால தான் இந்த நாடகம் எழுதப்பட்டது. TKS குழுவினரால தயாரித்து பலமுறை நடிக்கப்பட்டது. புகழ்பெற்ற குழுவினரான TKS குழுவினர் நாடகத்தின் மூலம் நல்ல கருத்துக்களை பரப்பலாம் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னே தயாரித்த இந்த நாடகம் ரொம்ப முக்கியமான ஒரு நாடகம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த நாடகத்துல குழந்தை பார்த்து அறிய வேண்டிய நல்ல நீதிகள். நீயாகவே உழைத்து உண்ணு, உள்ளத்துல உறுதி கொண்டு வாழ், பிச்சை எடுக்காதே. இந்த மாதிரியான உயர்ந்த கருத்துக்களை இந்த இடத்துல சொல்றாங்க. சின்ன வயசுலயே அந்த குழந்தைங்களுக்கு எளிமையா பதியக்கூடிய அளவுல இந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதுனால ஈஸியா குழந்தைங்களுக்கும் புரியும். அதே மாதிரி திருச்சி பரதன் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா இதுல அழகான வசன நடை, ரொம்ப ஈஸியான அந்த கருத்து சரி உள்ளதாக பிள்ளைங்களுக்கு புரியக்கூடிய வகையில கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய வகையில பண்ணிருக்கிறாரு. விறுவிறுப்பான ஒரு போக்கு தொடர்ச்சியா இருக்கு. எந்த இடத்துலயும் தொய்வு இல்ல. வெவ்வேறு குண பண்புகளோடு கூடிய 5 குழந்தை பாத்திரங்கள் அற்புதமாக இதுல உருவாக்கி இருக்காங்க. அடுக்கடுக்காக தொடரக்கூடிய சோதனைகளால வேதனை உறாம உழைத்து பிழைக்க முயலக்கூடிய குமார்.
கடமைய உயிரென போற்றக்கூடிய போலீஸ் இன்ஸ்பெக்டர். தன்னை போன்று அல்லாம தன்னுடைய மகன் நேர்மையுடன் உழைத்து நல்லவனாகவும், வல்லவனாகவும் வாழணும்னு ஆசைப்படக்கூடிய தந்தை. இந்த பாத்திரங்கள். அந்த தந்தை பாத்திரங்கள் தான் யார் நடிச்சாரு? அவை சண்முகம். இப்ப நாடகத்தினிடையில் வரக்கூடிய பாடல்கள் கருத்து செறிவோடு நம்மளுடைய உள்ளத்துல நிற்கக்கூடிய வகையில இருக்கு. உழைத்து பிழைக்க வேண்டும், சத்தியம் தோற்றதடா. இந்த மாரி குழந்தைகளுக்கு ஏற்ற பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி. பொதுவா சொன்னா பள்ளிக்கூடத்துல கட்டாயம் நடிக்க வேண்டிய ஒரு அரிதான நாடகம். கதை வானொலியில ஒளிபரப்பப்பட்டிருக்கு. மேடையில நடிக்கப்பட்டிருக்கு. நூல் வடிவிலும் வந்திருக்கு. குழந்தைகள் நாடகம் என்றாலும் 3 மணி நேரம் நடிக்கக்கூடிய இந்த நாடகம் அரங்கேற்றத்திற்கு சென்னை தமிழ்நாடு சங்கம், சங்கீத நாடகச் சங்கம் எவ்வளவு குடுத்திருக்காங்களாம்? ரூபாய் 3000 குடுத்திருக்காங்களாம். ரொம்ப முக்கியம். திருச்சி பாரதன் எழுதிய மற்றொரு சிறுவர் நாடகம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பலாப்பழம். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பலாப்பழம் அப்படிங்கிற நாடகம். சரி. இந்த 2 நாடகங்களுமே சங்கீத நாடக அகாடமியினுடைய பரிச வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேவா ஸ்டேஜ் நாடக நிலையம் அமைத்து நாடக கலைக்கு பணிபுரிந்து வந்தவர் யார்? சகஸ்ரநாமம். சோ ரொம்ப சகஜமா என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு சேவை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவருடைய புதல்வி யார் அப்படின்னா குமாரி சாந்தி. அவங்க எழுதின சிறுவர் நாடகம் மொத்தம் 3. 1 சீனுவின் சாமர்த்தியம். சாந்தி ரொம்ப சாமர்த்தியமா இருப்பா. வனரோஜா. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். குமாரி சாந்தியினுடைய நூல் யாது அப்படின்னா வனரோஜா. கிராம பள்ளிக்கூடம். இந்த நாடகங்கள்ல குழந்தைகளே நடிச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பாராட்டையும் வாங்கியிருக்காங்க. குழந்தை நாடக எழுத்தாளர். பலர் தோன்றி பல நாடகங்களை எழுதியிருக்காங்க. அன்னை சொல் அமிர்தம் அப்படிங்கிற நாடகத்தை யார் எழுதியிருக்கா அப்படின்னா திரு கூத்தர் பிரான். ரொம்ப முக்கியம். அவர் எழுதி நடிச்சும் காட்டியிருக்கிறாரு. வானொலி மூலமும் பல நாடகங்களை தயாரித்து நடித்தும் செஞ்சிருக்கிறார். யார் அப்படின்னா நம்ம கூத்தபிரான். அன்னை சொல் அமிர்தம். சோ இந்த சும்மா கூத்தாடிட்டு இருக்காது. அம்மா சொன்னா அது அமிர்தம் மாதிரி நம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். பூவண்ணன் எழுதிய குழந்தை நாடகங்கள் உப்பில்லாத பண்டம். சோ உப்பில்லாத பண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது பூ மாதிரி இருந்தாலும் அது உப்பு இல்ல அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இல்ல மணிவண்ணன் சொல்றாரு உப்பில்லாத பண்டம் குப்பைக்கு இதை ஏமா இங்க எடுத்துட்டு வந்திருக்கு. இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உப்பு அந்த உப்பு போட்டுட்டு உன்னையெல்லாம் நான் பிள்ளையா பெத்ததுக்கு ஏண்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைகள் பூவண்ணன். சோ நம்ம குழந்தைகள் தமிழ்நாடு அரசினுடைய பரிசை வாங்கியிருக்கு. கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிறுவர் நாடகம். அப்ப குழந்தை நாடக நூல்கள், குழந்தை நாடகம், சிறுவர் நாடகம், இளைஞர் நாடகம், மாணவர் நாடகம் இந்த மாதிரி நிறைய பெயர்கள்ல வந்திருக்கு. அப்ப குழந்தை நாடகம்னு எடுத்துக்கிட்டா ஓரளவு அறியக்கூடிய பக்குவம் பெற்ற ஒரு 5 வயது குழந்தை முதல் ஒரு 10 வயது குழந்தை வரை அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ரசிக்கலாம். இந்த நாடகத்துல அந்த சின்ன குழந்தைகளுடைய இனிமை, அதாவது அந்த மழலைகளினுடைய இனிமையும் பிஞ்சு உள்ளங்களினுடைய அந்த துள்ளல் இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைவா வந்துட்டு நமக்கு புடிச்ச அளவுக்கு இன்னும் உருவாகலன்னு சொல்லலாம். 10 வயதுக்கு மேல 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் சிறுவர் நாடகம்னு சொல்லலாம். இந்த கொஸ்டின் எல்லாமே முக்கியம். இந்த நாடகத்துல அறிவு சுமை குறைவாக போதனை ஓரளவாக இருக்கணும். ரொம்ப அறிவுரை சொன்னா அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காது. 14 வயதிற்கு மேல 18 வயதிற்கு உட்பட்ட வயதினர் படித்தும் பார்க்கும் நாடகத்தை இளைஞர் நாடகம். திருமதி மாணிக்க வாசகம் எழுதிய நாடகங்கள் இளைஞர் நாடகங்களுக்கு எடுத்துக்காட்டு. ரொம்ப முக்கியம். இன்றைய நாடக உலகுல குழந்தை நாடகம் அப்படிங்கிற பெயர்ல இளைஞர் நாடகங்கள் தான் ரொம்ப மிகுதியா இருக்கு. இந்த நாடகங்கள்ல அறிவுரைகள் ரொம்ப மிகுதியாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட உங்களுக்கு குழந்தை நாடகங்கள் முடிஞ்சிருச்சு. இதனுடைய சின்ன ரிவிஷன் மட்டும் பார்த்திடலாம். குழந்தை நாடகங்கள் யார் யாரு எந்தெந்த நாடகத்தை எழுதியிருக்கா, இதுல என்னென்ன பெயர்கள்ல வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். பாத்துக்கோங்க. அப்ப குழந்தை நாடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்பாவின் ஆசை ரொம்ப முக்கியம். அப்பாவின் ஆசைக்கு 2 பேரு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒருத்தவங்க அவை சண்முகம், இன்னொருத்தவங்க அகிலன். அகிலன் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, அதாவது 6வதுல இருந்து 12வது வருஷம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, 1வதுல இருந்து 12வது வருஷம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? இது கொஸ்டின் நம்பர் 1. அடுத்தது நாடக விருந்து. விருந்துனால யாரு? தனி உலகம். தனிகை உலக நாதன். கருப்பு ராஜகுமார் யாரு? நம்ம ஆர்வி. அடுத்தது அப்பாவின் ஆசை. அப்பாவின் ஆசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அளவள்ளியப்பா. உங்களுக்கு தெரியும். என்னும் நாடக நூலினுடைய அப்பாவினுடைய ஆசை திருச்சி பரதன். அதுக்கு முன்னுரை எழுதினவர் யார் அப்படின்னா அல்லவள்ளியப்பா. யார் இந்த அல்லவள்ளியப்பா? குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்நாள பயன்படுத்திய எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, குழந்தைகளுக்குன்னு நாடகம் எழுதினாலும் அவங்களுக்குன்னு நடிக்கத்தக்க அளவுல நாடகம் இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. இந்த குழந்தை நாடகங்கள் அப்படிங்கிற கருத்து அதாவது குழந்தை நாடகங்கள் எப்பேற்பட்ட கருத்துக்களால இருக்கணும்னு சொன்னவர் யாரு? அவை சண்முகம். எப்படி இருக்கணுமா? குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும், ட்ரெஸ்ஸஸ் எப்படி நீட்டா போடணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. குழந்தை நாடக வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1955ல குழந்தை எழுத்தாளர் சங்கம் தான் ஒரு நாளைக்கு 2 நாடகம்னு 3 நாளைக்கு நாடகம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் நாடகம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க.
அந்த வகையில வானொலி ஐயாசாமி, வானொலி அண்ணா என்று அழைக்கப்படக்கூடிய ஐயாசாமி சிறுவர்களுக்காக பெருந்தொண்டாற்றி இருக்கிறார். என்னென்ன எழுதியிருக்கிறாரு? முத்துக்குவியல், பாப்பாமலர். இதை தாண்டி வேற ஒன்னையும் எழுதியிருக்கிறாரு. நவமணி மாலை அப்படிங்கிற நிகழ்ச்சி அவர் எடுத்து நடத்தி இருக்கிறாரு. ரொம்ப முக்கியம். இந்த நவமணி நிகழ்ச்சி நம்ம பின்னாடி நம்ம படிப்போம். அப்ப ஐயா, முத்துக்குவியல், பாப்பாமலர். ஓகேவா? அடுத்தது குழந்தை நாடக அரங்கு எங்க உருவாக்கப்பட்டது? ஜெர்மனில. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2 நாடகங்களாவது நடிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது குழந்தை நாடக நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாடக தமிழ்ங்கிற நூல் எழுதுனது யாரு? பம்மல் சம்பந்தனார். அவரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. சண்முகம் பிள்ளை, அவை சண்முகம் அப்படிங்கிற நபரு நான் தமிழ் நாடக கலைஞர நூல் எழுதியிருக்கிறாரு. அதுல எந்த குறிப்பும் கொடுக்கல. மூவா நாடக வகைகளை பத்தி இலக்கிய வரலாறு சொல்லியிருக்கிறாரு. அதுலயும் எந்த விதமான குறிப்பும் சொல்லல. தங்க குழந்தைகள் யார் எழுதியிருக்கா? தங்க குழந்தைகள் பொறுத்தவரைக்கும் சென்னை குழந்தை எழுத்தாளர் சங்கம் எழுதியிருக்காங்க. 1 மணி நேரம். இதுல உள்ள கேரக்டர்ஸ் யாரு? மணி, ராஜம். அப்ப தங்க குழந்தை, சென்னை குழந்தை எழுத்தாளர் சங்கம். யார் இதை எழுதியிருக்கா? தம்பி சீனிவாசன். சீனிவாசன் தான் தங்க குழந்தை. தம்பி தங்க குழந்தைன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2 நண்பர்கள் யாரு? தமிழக அரசு. அதுலதான் 2 பேர் இருக்காங்க. செல்ல பிள்ளை, தமிழக அரசுக்கு 2 பேரும் செல்ல பிள்ளையா சுத்திட்டு இருக்காங்க. யாரு? நம்ம அன்பில் மகேஷும் உதயாவும் சுத்திட்டு இருக்காங்க. கரிகால் வளவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கரிகால் வளவன் மாதிரி தமிழக அரசு தான் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. கருப்பு ராஜகுமாரி, ஆர்வி. இதுல யார் யார் வரா? சோ கருப்பு ராஜகுமாரி முரட்டு குதிரையில ஏறி சந்திரகாந்த கல்ல எடுக்க போறா. அங்க சிரித்த ஊமை அதுக்கு கல்ல கொடுக்குறா. முடிஞ்சு போச்சு. சிறுவர் நாடக விருந்து யாரு? ஏற்கனவே தனி உலகநாதன். இதுல நம்பி உள்ள போனா ரெட்டத்தாப்பால போட்டுக்கிட்டு கூடி இனிமேல நாம 2 பேரும் பிரிய மாட்டேன்னு சொல்லி எங்கும் இல்லாத பொருள்கள் எல்லாம் காட்டி ஒரு பசுமகன் இந்த மாதிரி வேலையை பண்றாரு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நல்ல நாடகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யார் எழுதியிருக்கா? குழந்தை பகுதியில ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு. யார் எழுதியிருக்கா? தணிகை உலகநாதன். சோ குறும்பின் முடிவு பிடிவாதம், பசி எடுத்தது, கூண்டு கிளி. சோ நல்ல பையன் வந்துட்டு குறும்பு பண்ண மாட்டான், பிடிவாதம் பிடிக்க மாட்டான், பசி எடுத்தா அமைதியா இருப்பான், கூண்டுக்குள்ளார கிளி அடைச்சு வைக்க மாட்டான்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யாரு? தனி. சோ நல்லவன் தனியாதான் இருப்பான். பெருவிரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஏகலைவன். சோ யாரு? சிவத்துக்கு பெருவிரல் இருக்கும். வள்ளுவன் வழி, அதுவும் சிவன் தான். இந்த பெருவிரலுக்கு பாடல் எழுதினவர் யாரு? காளி. சிவம் காளி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இளைஞருக்கு ஏற்ற பக்தி நாடகம். இளைஞர்களுக்கு ஏற்ற பக்தி நாடகம்னா இப்போது எல்லாருமே பிள்ளையார் மாதிரி அரசமரத்தடியில தான் உட்கார்ந்து இருக்கணும். கணபதி. அதுக்கு அடுத்தது இதுல மங்கையர்க்கரசி முதல் பாகமும், அப்பூதி அடிகள், கண்ணப்பர் சேக்கிலார் செகண்ட் பார்ட், 3வது பார்ட்ல பொறுத்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா குமரகுருபர இளையான் குடிமாறன் இவங்களுடைய கருத்துக்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறது. 4 வகை யார் எழுதியிருக்கா? 4 வகையா நம்ம கூத்தாட ஆரம்பிச்சுட்டா 4 பேர் 4 பேதாம பேச ஆரம்பிச்சிருவாங்க. கூத்தபிரான். பிறந்த பாசம் நாச்சியப்பன். சோ திரு நாரா நாச்சியப்பன். பெயர் தந்த பெருமை யார் சொன்னது? நவமணி மாலை பூவண்ணன் அப்படிங்கிற நபர்களால அந்த நிகழ்ச்சிக்காக எழுதப்பட்டது. அதை வந்து தலைமையேற்று நடத்தினவர் தான் அண்ணா, வானொலி அண்ணா அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய ஐயாசாமி. அதை யார் எழுதியிருக்கிறா? நவமணி மாலைங்கிற அந்த குழந்தை நிகழ்ச்சிக்காக பூவண்ணன் அவர்களால எழுதப்பட்ட சிறுவர் நாடகம் பெயர் தந்த பெருமை அப்படிங்கிற நாடகம். நேரு மையப்படுத்தி எழுதப்பட்டது. ரொம்ப முக்கியம். அட்மிஷன் வேண்டும். கமலா. யாருக்கு அட்மிஷன் வேண்டும்? கமலாவுக்கு அட்மிஷன் வேண்டும். முகுடம் ரவீந்திரநாத் தாகூர் தான் மகுடம்னு கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குமாரசாமி. அப்பாவினுடைய ஆசை திருச்சி பரதன். ரித்திகா சண்முகம். இந்த மாதிரி நாடகம் தமிழ்நாட்டுல மட்டும் இந்த மத்த மாநிலங்களுக்கு ஒரு வழிகாட்டின்னு சொல்லியிருக்காங்க. பிகேஎஸ் குழுவினர்கள் இதை நடத்தியிருக்காங்க. ஓகேவா? சேவா ஸ்டேஜ் நிலையம் அமைத்த நபர் யாரு? நம்ம சகஸ்ரநாமம். அவருடைய பொண்ணு யாரு? குமாரி சாந்தி. அவங்க எழுதுனது குமாரி சாந்தி வந்துட்டு வனத்துக்கு போய் ரோஜா பறிச்சுட்டு வரா. வனரோஜா. அவ கிராம பள்ளிக்கூடத்துலதான் படிச்சிருக்கா. சாமர்த்தியக்காரி. சீனுவின் சாமர்த்தியம். அன்னை சொல் அமிர்தம் கூத்தபிரான். அன்னை சொல் அமிர்தம்னு வந்துட்டாலே வந்துட்டு கூத்தபிரான். யார் அப்படின்னா அமிர்தத்துக்காக கூத்தபிரான் தானே நஞ்சு. சிவபெருமான் தானே நஞ்ச உண்டு இருக்கிறாரு. அப்ப அன்னை சொல் அமிர்தம் அப்படின்னு வந்தாலே கூத்தபிரான். நஞ்சு மாதிரிதான் இருக்கும். ஆனா வந்து அது நல்லது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பூவண்ணன் எழுதிய குழந்தை நாடகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பூவண்ணன் வண்ண வண்ணமா உப்பு இல்லாத பண்டங்கள் இருக்கும். நம்ம குழந்தைங்க எல்லாம் வண்ண வண்ணமா இருக்கும். பூ மாதிரி வண்ண வண்ணமா இருக்கும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த நம்ம குழந்தைகள் தமிழ்நாடு அரசினுடைய பரிசை வாங்கியிருக்கு. அப்ப சிறுவர் நாடகம், குழந்தை நாடகம், மாணவர் நாடகம், இளைஞர் நாடகம் நம்ம பிரிக்கலாம் இல்லையா? குழந்தை நாடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஓரளவு அறியக்கூடிய பக்குவம் பெற்ற ஒரு 5 வயது குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைன்னு எடுத்துக்கிட்டாலே 5 வயசு டு 10 வயசு அவங்களதான் நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி 10 வயசுக்கு மேல 14 வயசு இருந்துச்சு அப்படின்னா அது சிறுவர் நாடகம், சின்ன பசங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்க 14 வயசுல இருந்து 18 வயசு இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய நாடகத்தை இளைஞர் நாடகம். சோ இளைஞர் நாடகத்துக்கு உண்டான வயசு லிமிடேஷன் எவ்வளவுன்னு கேட்பாங்க. 14 டு 18. 14னா எத்தனை வயசு? 7th படிப்பானா?
8th படிப்பானா? 9th படிப்பான். 9th படிப்பான். ஓகே. 8க்கு மேல வரும். அப்ப 8th அப்படின்னு ஞாபகத்துல வச்சு 9th to அதுக்கு அடுத்தடுத்து ஸ்டேஜ்ல வரக்கூடியது. அப்ப அந்த ஒண்ணும் இல்ல இடைநிலை கல்வி 6th to 8th ஒரு கன்டென்ட் 1 to 5 ஒரு கன்டென்ட் 6th to 8th அப்புறம் 9th to மிச்சம் இருக்கக்கூடியவங்கள இளைஞர்கள் 12th வரைக்கும் இளைஞர்கள் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஈஸியா நீங்க கெஸ் பண்ணி போட்டுடலாம். அப்ப மாணிக்க வாசகம் எழுதின நாடகம் இளைஞர்களுக்கான நாடகம். சோ இது வரைக்கும் புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? மனப்பாடம் ஆயிடுச்சா? இத கொஸ்டின்ஸ் எல்லாமே ஏற்கனவே கேட்டிருக்காங்க. லாஸ்ட் யுஜி டெட்ல பாத்தீங்க அப்படின்னா வானொலி நாடகத்தை பத்தி கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த பிஜிடிஆர்பில உங்களுக்கு எதை பத்தி கேட்டிருக்காங்க? வானொலி அண்ணாவை பத்தி கேட்டிருக்காங்க. சோ புக்ல உள்ள பகுதிகள் A to Z எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா?